மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். தாவேக இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் என்னென்ன விஷயங்களை இன்றைய தினம் பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் மிகிறியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை பட்டியலிட்டு காணொளி ஒளிபரப்பப்பட இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது தாவேக இரண்டாவது மாநில மாநாடு. ஏற்கனவே பார்த்தோம், வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் சீக்கிரமே இந்த மாநாடு தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு தொடங்க இருக்கிறது. மதுரை பாரபத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் மாநாடு தொடங்க இருக்கிறது. ஏற்கனவே லட்சக்கணக்கான தொண்டர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு தொடங்க இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். இந்த மாநாட்டில் தாவேக தலைவர் விஜய் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேச போகிறார் என்ற விஷயங்கள் சொல்லப்படுகிறது. விரிவான விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக தொண்டர்களுடைய வருகை ஒரு பக்கம் அதிகரித்திருந்தாலும் கூட இந்த மாநாட்டுல விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அதிக அளவு இருந்திருக்கிறது. ஏன்னா முதல் மாநாட்டுல விஜய் தெளிவாக குறிப்பிட்டார். பாஜகவை கொள்கை எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரியாகவும் முதல் மாநாட்டுல இந்த விஜய் பேசியது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தான் இந்த இரண்டாவது மாநில மாநாட்டுல விஜய் என்ன பேச போகிறார், எதை பற்றி பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. ஆனா இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல இன்னும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த மாநாட்டை ஒரு பிரச்சாரத்தின் தொடக்கமாக விஜய் பயன்படுத்திக் கொள்வாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்திருக்கிறது. ஏன்னா இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் பேசக்கூடிய அந்த பேச்சு என்பது தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா வெளிப்படையாகவே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைய வேண்டும் என மறைமுகமாக தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில விஜய் இன்றைய தினம் என்ன பேச போகிறார்? விஜய் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் களத்திற்கு சென்று நேரடியாக மக்களை அவர் சந்திக்கவில்லை என்பதுதான் விஜய் மீது வைக்கக்கூடிய பிரதான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த நிலையில நேரடியாக அவர் மக்களை சந்திப்பது குறித்தான அறிவிப்புகள் இன்றைய தினம் இந்த மாநாட்டில் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருக்கிறதா உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. இப்ப ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகாகவே இந்த கள்ளக்குறிச்சி கலாச்சார மரணம், பரந்தூர் போராட்டம், லாக்அப் மரணங்களுக்கான வெளிப்படையாக ஆதரவு உள்ளிட்ட விவரங்கள் அவர் ஆதரவாக செயல்பட்டாலும் கூட சாதிய வன்முறையால கொல்லப்பட்ட கவின் விவகாரத்தில் அவர் மௌனம் சாதித்தது, மலையாள பாதிக்கப்பட்ட மக்களை கட்சி அலுவலகத்தில் வைத்து சந்தித்தது, சென்னையில 13 நாளாக போராடிய தூய்மை பணியாளர்களை கட்சி அலுவலகத்துல அவர்கள் சந்தித்தது, இப்படின்னு அவர் மீது பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. களத்திற்கே வராமல் அரசியல் செய்கிறார், கட்சி அலுவலகத்தில் அவர் அரசியல் செய்கிறார் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்ட நிலையில தான் தற்பொழுது அவர் இந்த பிரச்சாரம் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களை சந்திப்பது குறித்தான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. விஜயோட பேச்சு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கிறதோ அதே போல இன்றைய தினம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட இருக்கக்கூடிய தீர்மானங்களும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளை கடுமையாக எதிர்த்து வரக்கூடிய விஜய் இன்றைய தினம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்களும் மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நமக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, தூய்மை பணியாளர்கள் விவகாரத்துல தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது, லாக்அப் மரணம் தொடர்பாக அந்த விவகாரம் ஆகட்டும், அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், நெசவாளர்கள் விவகாரம், பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு, இலங்கை மீனவர்கள் பிரச்சனை, இப்படி 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த இரண்டாம் மாநில மாநாட்டில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப தமிழக வெற்றி கழக என்கின்ற ஒரு கட்சியை அந்த கட்சி தொடங்குவதிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2024 பிப்ரவரி 2 இந்த கட்சி என்பது தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகாக ஆன்லைன் மூலியமாக கட்சி உறுப்பினர்கள் என்பது தொடங்கப்பட்டது. தொடர்ச்சியாக கட்சியுடைய கொடி, சின்னம், பாடம் உள்ளிட்டவை வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகாக தேர்தல் ஆணையத்தால் இந்த தமிழக வெற்றி கழகம் அங்கீகாரம் பெற்றது. பிரசாந்த் கிஷோரை தனது தேர்தல் வியூகம் குறித்து விஜய் சந்தித்து பேசியது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில்
விஜய் கலந்துகிட்டது, ஆளுநர் உடனான சந்திப்பு, பரந்தூர் போராட்ட குழுவுடனான சந்திப்பு, அதே போல முதல் மாநாட்டில் முன்பு குறிப்பிட்டது போலவே பாஜகவை கொள்கை எதிரியாகவும் திமுகவை அரசியல் எதிரியாகவும் அறிவித்த விஜய் அவர்கள் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்தார். அதே போல தொடர்ச்சியாக காவலர்கள் உயிரிழந்த அஜித்குமாரோட இல்லத்திற்கு சென்று நேரடியாக ஆறுதல் தெரிவித்தது, லாக்அப் மரணங்களுக்கு நீதி கேட்டு போராட்டம் நடத்தியது. அது முன்பு குறிப்பிட்டது போலவே சென்னையில போராடிய தூய்மை பணியாளர்களை கட்சி அலுவலகத்தில் வைத்து விஜய் சந்தித்தது உள்ளிட்ட பல விஷயங்களை அவர் முன்னெடுத்திருக்கிறார். தமிழகத்தில் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தன்னுடைய தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் கூட்டணி குறித்தும் மக்களை நேரடியாக அவர் எப்போது சந்திக்க போகிறார் என்பது குறித்தான பல முக்கிய அறிவிப்புகள். ஏன்னா மற்ற கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் தன்னுடைய பிரச்சார மேடையாக அவர் பயன்படுத்தி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டணி தொடர்பாகவோ அவருடைய பிரச்சாரத்தின் மக்களை நேரடியாக சந்திப்பது தொடர்பான அந்த விஷயமாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா முதல் மாநாட்டில் தொண்டர்கள் தான் மிக எதிர்பார்ப்பாக காத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை விஜயோட பேச்சு என்பது தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களும் அவர் என்ன பேசுவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே அழைப்பை விடுத்திருந்தார். திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து திமுக வலுவான ஒரு எதிர்க்கட்சியை அமைக்க வேண்டும் என வெளிப்படையாகவே ஒரு அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய நிலையில அதனை ஏற்கனவே தாவேக மறுத்தது. இந்த நிலையில தான் தன்னுடைய கட்சி நிலைப்பாடு என்ன, தங்களுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன, தங்களுடைய தேர்தல் வியூகங்கள் என்ன, தன்னுடைய பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது, நேரடியாக மக்களை எப்படி களத்திற்கு சென்று சந்திக்க போகிறோம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த இரண்டாவது மாநில மாநாட்டில் இதனை ஒரு பிரச்சாரம் தொடக்கமாக அவர் பயன்படுத்திக் கொள்வார் என்கின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாட்டுடைய மேடையை பிரச்சாரத்தின் தொடக்கமாக அக்கட்சியின் தலைவர் விஜய் பயன்படுத்துவார் என்கின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும் பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்த நிலையிலும் அதிமுகவை விமர்சித்து எந்த ஒரு கருத்தையும் அவர் தெரிவிக்காததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் இந்த விழாவுடைய முகப்பிலை பார்த்தோம் அப்படின்னா மிக கவனிக்கத்தக்கது ஒண்ணு இல்லைன்னா தாவேகாவுடைய கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்கள் இந்த மாநாடு நடக்கக்கூடிய சுற்றுச்சூழல்கள் ஒரு பக்கத்துல இருந்தாலும் எஞ்சிய இடையே விஜய் இரு கரங்களை வைத்து அழைப்பதை போன்ற படம் வைத்து வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற வாசகம் அடங்கி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 1967, 2026, 1977 என்கின்ற அந்த ஆண்டுகள். 1967 திமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த ஆண்டு, 1977 அதிமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த ஆண்டு, அதே போல 2026 ஆண்டு தாவேக நிச்சயம் ஆட்சியை பிடிக்கும் என்பதை குறிப்பிடக்கூடிய வகையில உங்கள் விஜய் நான் வாரி வெற்றி பெருணி தமிழ்நாடு என்கின்ற ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இந்த மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறார் என்கின்ற எதிர்பார்ப்பு தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் அந்த எதிர்பார்ப்பு என்பது அதிக அளவு எழுந்திருக்கிறது. வெயிலின் தாக்கத்தின் காரணமாக முன்கூட்டியே மாநாடு நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த மாநாடு திடல் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டு திடல விஜய் அவர்கள் வர இருக்கிறார். இன்றைய தினம் விஜய் இந்த மேடையை ஒரு பிரச்சாரத்தின் தொடக்க மேடையாக அவர் பயன்படுத்திக் கொள்வார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.